டேய் சிவா, அதான் மீராவோட ஃப்ரெண்டு வந்துட்டான்ல, வாங்க அவ பாத்துக்குவா. வீட்டுக்கு கிளம்பலாம். ஆ ஆ இல்ல பாட்டி, இந்த நிலைமையில மீராவ என்ன சிவா, பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே ஃபீல் பண்ண? அதான் ஆள் வந்துட்டாங்கல்ல, இன்னும் என்னப்பா யோசிக்கிற? வா போலாம். சரிம்மா. ஹலோ, சம்பந்தப்பட்ட என்கிட்ட கேட்காம நீங்களா முடிவெடுத்தா எப்படி? இவ என்ன குழப்புறா? ஆக்சுவலா நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருந்தேன். மீராக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன். நான் கண்டிப்பா ஊருக்கு போயே ஆகணும். என்னால மீரா கூட இருக்க முடியாது. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சரி பரவாயில்ல, விடுங்க. நீங்க போயிட்டு வாங்க, நான் தான் இருக்கேன்ல. நான் மீராவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். அம்மா, நானே இங்க இருந்து மீராவை பாத்துக்கிறேம்மா. நீங்க எல்லாரும் கிளம்புங்க. அப்பாடா, மாமா என்னை விட்டு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் அவரே பாத்துக்கிறேன்னு சொல்றாரே, அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்காக இங்க இத்தனை பேர் நிக்கிறீங்க? அதான் பேஷண்ட பார்த்தாச்சுல, யாராவது ஒருத்தர் மட்டும் இங்க இருங்க. மத்தவங்களாம் போயிட்டு காலையில வாங்க. யார் இவங்க கூட இருக்க போறீங்க? அத பத்தி தான் சிஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கோம். சார், நீங்களே அவங்க கூட இருங்களேன். நீங்க இருந்தாதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வயசானவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு தான் சார் சிரமம். நீங்களே இருங்க சார். அம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க எல்லாரும் கிளம்புங்க. சரிப்பா. மீரா, உடம்ப பாத்துக்கோ, நான் வரேன். சார், மீரா ரொம்ப நல்லவ. அதை விட அவ ரொம்ப பாவம். அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. தேங்க்ஸ். நான் வரேன் மீரா. ஆல் தி பெஸ்ட் சக்தி. இங்க பாரு சுபத்ரா, நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா. இந்த குரு பார்வை, சனி பார்வை, சுக்கிர பார்வைன்னு சொல்வாங்கல்ல, இந்த எல்லா கிரகத்தோட பார்வையும் அந்த மூதேவி சக்தி பக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவளுக்கு சப்போர்ட் அதிகமாயிட்டே போகுது. இப்படியே போச்சு, அந்த சிவா பயலும் சக்தி மூதேவியும் ஒண்ணு சேர்றத யாராலையும் தடுக்க முடியாதுமா. ஆமா மேடம், பாட்டி சொல்றது சரிதான். அது மட்டும் இல்ல சுபத்ரா, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் அந்த சிவா பயலை இங்கே இருக்க விட்டோம். அந்த சக்தி மூதேவி பேசி பேசியே அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் கொண்டு வந்துருவா. அதுக்கப்புறம் அந்த சிவா பயல மொத்தமா மறந்துட வேண்டியதுதான். ஆமா மேடம், பாட்டி சரியா சொல்றாங்க. ஏய், எனக்கு என்ன நீ ஒத்து ஊதுறியா? நான் எதை சொன்னாலும் சரியாதா சொல்றேன் சரியாதா சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்ன ஏலமா விட்டுட்டு இருக்க? கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. உங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ண மாதிரி என்ன சொல்லணும்? அதான் நானே சொல்லிட்டேன்ல. மேடம் பாருங்க மேடம். அம்மா, அம்மா,
இப்ப நாம இருக்கிற நிலைமையில நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தேவையா? சரி சுபத்ரா, அவளை விடு. நீ இப்ப என்ன பண்ண போற? அத பத்தி தான்மா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா, நீங்க இந்த மாதிரி என்னை கவனிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆனா அத கூட இருந்து அனுபவிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல மாமா. நீங்க கூடிய சீக்கிரம் குணமாகணும். இதே மாதிரி நீங்க என்ன கவனிச்சுக்கணும். அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும். சீக்கிரமா குணமாகுங்க மாமா. ஐ லவ் யூ so much மாமா. மீரா, இப்ப நீங்க ஏதாவது சொன்னீங்களா? மீரா, நீங்க ஏதாவது சொன்னீங்களான்னு கேட்டேன். இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. ஓ, ஆ, ஆ, சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல மீரா, எனக்கு பசிக்கல. சார், டைமுக்கு சாப்பிடுங்க. லேட்டாகி சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகுறது? முதல்ல போய் சாப்பிடுங்க. இல்ல, உங்களை எப்படி தனியா விட்டுட்டு போறது? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. சரி, இதை வாஷ் பண்ணிட்டு நான் சாப்பிட்டு வந்துடுறேன். ம். அம்மாடி, இங்க பாருமா, யாராவது ஒருத்தர் இங்க இருந்தாகணும். அந்த சிவா பயலையும் சக்தியையும் பேச விடாம தடுக்கணும். என்ன பண்றது? ஏம்மா, பேசாம இந்த சங்கீதாவை இங்கேயே இருக்க வச்சிடலாமா? நானா? என்னால இங்க தனியாலாம் இருக்க முடியாது. ஏய், உன்னை யாரடி தனியா இருக்க சொன்னா? இங்கதான் டாக்டர், பேஷண்ட், நர்ஸ்னு எல்லாரும் இருக்காங்கல்ல. வேணும்னா நீங்க இருங்க. பாத்தியா சுபத்ரா, இவ எப்படி பேசுறான்னு? அம்மா, சும்மா 2 பேரும் என்ன கடுப்பேத்தாதீங்க. முதல்ல சிவாவையும் சக்தியும் எப்படி பிரிக்கிறதுன்னு யோசிப்போம். சரிம்மா, சீக்கிரமா யோசிச்சு ஒரு நல்ல ஐடியாவா சொல்லு. அம்மா, ஐடியா கிடைச்சிருச்சு. என்னம்மா ஐடியா? ஆ, அம்மா, நீ உன் கண்ணை மூடிட்டு கையை நீட்டு சொல்ற. என்னம்மா நீ பிச்சை எடுக்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஐடியா சொல்றேன்னு சொல்ற? அம்மா, சொல்றத செய். ஏதோ நீ சொல்றதால நான் செய்யறேன். அம்மா, என்ன மன்னிச்சிருமா. அட என்னம்மா நீ, ஐடியா தானே சொல்ல போற. அதுக்கு எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட? சரி, சீக்கிரமா ஐடியா என்னன்னு சொல்லு. நான் ஐடியாவை சொல்ல போறதில்ல, செய்ய போறேன். சீக்கிரமா நீ சொல்றத செய்மா. ஐயோ அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, ஐயோ, அம்மி, கத்தாதீங்க. என்னம்மா இது? இப்படி வயசான காலத்துல பெத்த அம்மானு கூட பார்க்காம நீ பாட்டுக்கு என் கையை அடிச்சு உடைச்சிட்டியம்மா. இது நியாயமா சுபத்ரா? சாரிம்மா, எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலையம்மா. இத பாரு சங்கீதா, அம்மாவை சக்தி இருக்கிற பக்கத்து பெட்லயே அட்மிட் பண்ணிட்டு நீயும் அம்மா கூடவே இருந்து பாத்துக்கிற மாதிரி அந்த சிவாவையும் சக்தியையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கோ. ஓகே மேடம், சூப்பர் ஐடியா. சூப்பர் ஐடியாவா? அம்மா,
சம்பவம் செய்யணும்னா சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். இழப்ப பார்க்காம சம்பவத்தை சரியா செய்யறவன் தான் புத்திசாலி. இப்போ உனக்கான வாய்ப்பு. நீ புத்திசாலியா முட்டாளான்னு நிரூபிக்கிற நேரம். நான் வரேன். ஐயோ, என் கைய பஞ்சர் ஆக்கிட்டு இப்படி பஞ்சு டயலாக் பேசிட்டு போறாளே. பாட்டி வாங்க போலாம். ஏண்டி என் பொண்ணு என் கைய உடைக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இப்ப வாங்க பாட்டியா? ஏய் நீ லேசுப்பட்ட ஆள் இல்லடி. ஐயோ ஐயோ, கத்தாதீங்க. வாங்க வாங்க வாங்க. அடியே செல்ல கண்ணு என்ன சொல்ல நினைக்கிற? என்னடி நினைக்கிற? ஆ, அடியே செல்ல கண்ணு என்ன சொல்ல நினைக்கிற? ம், என்னடி அப்படி பாக்குற? உனக்கு மட்டும்தான் பிளான் பண்ண தெரியுமா? எனக்கும் தெரியும்டி. பார்த்தல்ல எப்படி? உன்னையும் சிவாவையும் சேர விடாம தடுக்க நாங்க போட்ட பிளான். கிளவி நீ என்ன லூசா? என்னையும் மாமாவையும் சேர விடக்கூடாதுன்னு இப்படியா வயசான காலத்துல கைய ஒடிச்சிட்டு வருவ? ஏய் கையனடி கையி, என் கண்ணே போனாலும் பரவாயில்ல. நான் உன்னையும் அந்த சிவாவையும் சேரவே விட மாட்டேன். எங்களை சேர விடாதது இருக்கட்டும், முதல்ல உடைஞ்ச உன் கையே சேருதான் பாரு. ஆடு நனையுதுன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சா? அடப்பாடி. ஏய் நீ போட்ட பிளானை எல்லாம் தோக்கடிச்சு உன் மூக்க உடைக்காம விட மாட்டேன்டி. ஏன் மூக்க நீ உடைக்க போறியா? ம். உன் மூக்க தான் நான் உடைக்க போறேன். ஏய் உன்னால என் மூக்க தொடக்கூட முடியாதுடி. ஆமாமா, உன் மூக்க தொட முடியாதுதான். உன் மூக்க பார்த்தா அழுகி போன சமோசா மாதிரி கொழ கொழன்னு இருக்கு. அதை எவ தொடுவா? ஏய் ஏய், யார பார்த்து ஏன்னு சொல்ற? நாக்க இழுத்த வச்சு அறுத்துருவன் பாத்துக்கோ. ஐயோ இவ செஞ்சாலும் செய்வா. பாட்டி, நொண்டி நாய் ஓட்டப்பந்தயத்துல ஓடணும்னு ஆசாசையா இருந்துச்சாம். அந்த மாதிரிலாம் இருக்கு. அது இவளே கை அறுபட்டு கிடக்குறா. இதுல ஏன் நாக்க அறுக்க போறாளாம்? செம காமெடியா இல்ல பாட்டி? அவ கிடக்குறா. அவ வாயாலேயே வடை சுட்டுக்கிட்டு இருக்கட்டும். நாம நம்ம வேலையை பாப்போம். வா. ஏய் கிளவி, நீ என்னதான் கைய உடைச்சிட்டு வந்தாலும் சரி, காலை உடைச்சிட்டு வந்தாலும் சரி, என்கிட்ட இருந்து என் மாமாவை உன்னால மட்டும் இல்ல, உங்க யாராலையும் பிரிக்க முடியாது. ஐயோ பாட்டி, இந்த டயலாக்க கேட்டு கேட்டு போர் அடிக்குது பாட்டி. ஆமாண்டி எனக்கும் தான். ஏய் என்ன சிவா உன் கூடவே இருந்து கவனிச்சுக்கிறாருங்கிற திமிர்ல பேசுறியா? அவரு உன்னை கவனிக்க மட்டும்தான் செய்யறாரு, காதலிக்கல. கரெக்டா சொன்ன. அவர் கவனிக்கிறது உன் மேல உள்ள பாசத்துல எல்லாம் இல்ல, அவர் உயிரை காப்பாத்துனங்கிற நன்றி விசுவாசத்துலதான். இங்க பாரு, உன் இடத்துல ரோட்ல போற பிச்சைக்காரியா இருந்தா கூட சிவா இப்படிதான் செஞ்சிருப்பாரு. அது 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 இறக்கம் காட்டினா லவ் பண்றதா நினைச்சிட்டு இருக்கியா? அடி பைத்தியக்காரி, சிவா காதலிக்கிறது என்ன? முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கோ. இங்க பாரு, சிவா பாசமா இருக்காரு, காதலிக்கிறாருன்னு கனவு கண்டுட்டு அப்படியே பறக்காத. கீழே விழுந்தன்னா தெரிச்சு போயிடுவ. உண்மைதான், இறக்கும் வேற காதல் வேறதான். ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் தாங்கிட்ட காட்டுறது இறக்கமா இல்ல காதலான்னு கூடவா தெரியாம இருக்கும்?
பிச்சைக்காரிக்கு அடிபட்டா கவனிக்கலாம். ஆனா அன்பா சோறு ஊட்டி தலைவாரி விட்டு கண்ணுங்கொருத்தமா பாத்துக்க மாட்டாங்க. ம், அதை விட முக்கியம், அவளுக்கு ஒண்ணுன்னா தனக்கு வந்த மாதிரி அப்படி துடிச்சுலாம் போக மாட்டாங்க. என்ன சொன்ன? நான் பைத்தியக்காரியா? ஆமா, நான் பைத்தியக்காரி தான். என் மாமா மேல அளவு கடந்த காதல் வச்சிருக்கிற பைத்தியக்காரி தான். ஹம், ம். கடைசியா ஒண்ணு சொன்னியே, உன்னை என் மாமா லவ் பண்றாரா? சின்ன திருத்தம், மாமா லவ் பண்றது உன்னை இல்ல, நீ என்கிட்ட இருந்து திருடிக்கிட்ட சக்திங்கிற என்னோட அடையாளத்தை. நீங்க என்னதான் என் மாமாவை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சாலும் என் மாமா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. நிச்சயம் என் மாமா என்கிட்ட வந்து சேருவாரு. கிழிப்பர். நாங்க ஒண்ணு சேர்றதா எந்த கொம்புனாலையும் தடுக்க முடியாது. சாரி, எந்த கொம்பியாலையும் தடுக்க முடியாது. ஏய், ரொம்ப பேசாத. ம்? கூடி சீக்கிரமே உன்னை மொத்தமா சிவா கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன்டி. நானும் என் மாமாவும் பிரியணும்னு இருந்தா அது எப்பவும் நாங்க பிரிஞ்சிருப்போம். இதோ இந்த கிழவி கிட்ட கேட்டு பாரு. இந்த கிழவியும் அவங்க பொண்ணும் சேர்ந்து எவ்வளவு பிளான் பண்ணிருப்பாங்க தெரியுமா? எங்களை பிரிக்க முடிஞ்சுதானே அது கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இவ்ளோ ஏன் என்னை என் மாமாவை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா எங்க காதல் எங்களை பார்க்க வச்சுது. மாமாவை ஃபாரின் போக விடாம தடுக்க வச்சுது. மாமா வேலை செய்யற ஆபீஸ்ல எனக்கு வேலையும் கிடைச்சது. அது மட்டும் இல்ல, தீ விபத்துல இருந்து என் மாமாவை காப்பாத்த வச்சுது. இப்போ கத்தி குத்துல இருந்து காப்பாத்தி என் மாமாவை என் கூடவே இருக்கிற மாதிரி செஞ்சுது. இதை விட எங்க காதலை பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வேற என்ன வேணும்? இதுதான் உங்க உண்மையான காதலா? ஏன் இன்னும் எங்க காதல் மேல நம்பிக்கை இல்லையா? சரி, ஓகே, உனக்காக ஒரு சின்ன பரீட்சை வச்சிடலாமா? பரீட்சையா? இப்போ மணி 9 ஆகுது. 12 மணி ஆக இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள நீ என் மாமாவை எங்க வேணாலும் கூட்டிட்டு போ. ஏன் உன் கூடவே வச்சுக்கோ. ஆனா என் மாமா கரெக்டா 12 மணிக்குள்ள என்ன வந்து பாத்துருவாரு. எங்க காதல் எங்களை பார்க்க வைக்கும். பார்க்கலாமா? சவாலுக்கு நீ ரெடியா? என்ன பயம் வருதா? அதுதான் காதல். எனக்கு என்ன பயம்? நீ தான் தோத்து போக போறன்னு பயப்படணும். உன் சவாலுக்கு நான் ரெடி. சபாஷ், சரியான போட்டி. இத பார், ஒருவேளை நீ சொன்ன மாதிரி சிவா 12 மணிக்குள்ள இங்க வரலனா இனிமே உன் லைஃப்ல சிவாவை பார்க்கவே கூடாது. ஆ, ஏன் இந்த ஊர்ல கூட நீ இருக்க கூடாது. என்ன சரியா? சூப்பர், சரியா வச்ச செக்கு. என்ன இப்போ உனக்கு பயம் வருதா? ஏன் உன் காதல் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நிறைய இருக்கு. நான் சவாலுக்கு ரெடி. ஏண்டி, நீதான் படுப்பியா? நானும் படுப்பேன்டி. பாட்டி என்ன பாட்டி, நீங்க எப்படி இங்க? என்னாச்சு உங்களுக்கு? கீழே விழுந்துட்டேன்டா, கையில அடிபட்டுடுச்சு. ஏன் பாட்டி, பார்த்து மெதுவா நடக்க மாட்டீங்களா? பார்த்து நடந்ததால தாண்டா கீழே விழுந்தேன். என்ன சொல்றீங்க பாட்டி?
ஆ, நீங்க தனியா இருந்து கஷ்டப்படுவேன்ற கவலையில கீழே சோப்பு தூள் போட்டு தொடச்சிக்கிட்டு இருந்ததை கவனிக்காம நான் அதுல காலை வச்சு கீழே வழுக்கி விழுந்துட்டேன்டா. ம், செம பாட்டி. என்ன பாட்டி நீங்க என்ன பத்தி எதுக்கு நீங்க தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு? உன்னை பத்தி கவலைப்பட நான், உங்க அம்மா, இதோ நிக்கிறாளே இந்த சக்தி, இந்த 3 பேர் தாண்டா இருக்கோம். சரி பாட்டி, டாக்டர் என்ன சொன்னாரு? இருங்க நான் போய் கேட்டு வரேன். ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். எல்லாம் கேட்டாச்சு. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்னு சொன்னாரு. சரி பாட்டி, எதுக்கு பேசிட்டே இருக்கீங்க? படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. மீரா, டாக்டர் உங்களுக்கு எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாரு. ரொம்ப முக்கியம், விளங்கிடும். சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? ம், ஆ சாப்பிட்டேன். ம். ஷூ, ரொமான்ஸ் தாங்க முடியலையே, முடியல. சிவா, ம்? நாம கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? வீடு வரைக்குமா? எதுக்கு? இல்ல, பாட்டி கீழே விழுந்ததால மாத்திக்க ட்ரெஸ் எதுவும் இல்ல. அது மட்டும் இல்ல, மீராவுக்கும் மாத்திக்க ட்ரெஸ் எதுவும் இல்ல. ஆமா தானே மீரா?